கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 100 தேவன் எல்லா நேரங்களிலும் நல்லவரா என்பது உண்மையா என்று கேட்டால் நிச்சயமாக என்று பதில் சொல்லுவோம். ஆனால் நம்மில் பலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதை நம்புபவர்களாக தெரிவதில்லை. மக்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளால் தேவனுடைய நன்மையை நம்புவது பல வேளைகளில் கடினமாக இருக்கலாம். குறிப்பாக அவர்கள் வலியினாலும் போராட்டத்தினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கும்போதே அது இன்னும் கடினம். அத்தகைய நேரங்களில்தான் ஆண்டவருடைய நன்மையை மக்கள் மறந்து விடுகிறார்கள். பொதுவாக மனசோர்வில் இருக்கும்போது தேவனுடைய நன்மைகள் மற்ற அனைவருக்கும் உண்டு, ஆனால் தனக்கு மட்டும் இல்லை என்று நினைக்கிறார்கள். மேலும் கவலையிலோ அல்லது மிகுந்த மன அழுத்தத்திலோ இருக்கும்போது தேவனுடைய நன்மைகள் நம்முடைய கண்முன்னே இருந்தாலும் அதை பற்றி சிந்திப்பது ஒரு புறம் இருக்க அதை நம்மால் கண்டு கொள்ளவே முடிவதில்லை. ஆண்டவருடைய நன்மைகளின் மீது கவனம் செலுத்துவது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. இது நம்முடைய இருண்ட நாட்களை புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்க உதவுகிறது. ஆனால் கடவுளின் நன்மைகளை நாம் மறக்கும்போது அது சரியான கண்ணோட்டத்தை இழந்து நாம் எதிர்கொள்ளும் சிரமத்தை மட்டுமே பார்க்க நேரிடுகிறது. தம்முடைய அன்பையும் அக்கறையும் நமக்கு உறுதிப்படுத்துவதன் மூலம் நம்பிக்கையூட்டும் ஒரு வாழ்க்கையை நமக்கு அளிக்க தேவன் விரும்புகிறார். உலகில் ஒரு நல்ல மாற்றத்தை நாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செல்வாக்குமிக்க மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையை நமக்கு தர அவர் விரும்புகிறார். இயேசுவே நம்முடைய தேவனாக இருப்பதினாலும் அவர் நமக்கு அளித்த வாக்குறுதிகளுக்காகவும் அவரை துதித்து நன்றி செலுத்தும் ஆராதனையின் மூலமாகவே அவருடைய நன்மையை நாம் அனுபவிக்கிறோம். ஆண்டவருடைய நன்மையை நம்புவதும் புரிந்து கொள்வதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அத்துடன் நம்முடைய சூழ்நிலைகளை பற்றிய புதியதொரு கண்ணோட்டத்தையும் நமக்கு அளிக்கும். அது நம்முடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபை, சமாதானம் மற்றும் வழி நடத்துதல் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் நல்லவராக இருக்கின்றீர் என்பதை எங்கள் மனதில் ஆழமாக நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.